இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த சேமியாவை இது 2 கப் சேமியா. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம், டெய்லி சப்பாத்தி தோசை இப்படி ஒரு சேஞ்ச் கோசம் இந்த சேமியா கிச்சடி பண்ணிட்டுருக்கேன். ஏற்கனவே சேமியா வறுத்ததுனால அது ஒரு அழகான கலராக இருக்குது. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கும், அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அந்த கலரை. ஸோ உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற தண்ணி அதை ஊற்றி நம்ம மூடி விட்ட வேண்டியதுதான். நல்லா கலரிடணும். கலர்ன பிறகு நம்ம என்ன பண்ணணும், தண்ணியை இதில் ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நல்ல கலரி, ரொம்ப தண்ணி இழுக்காது சேமியா, பட் காயெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கும் சேர்த்து தண்ணி வரும். அவ்வளோதான், இதுலேயே வெந்துடும் அழகாக. இதுதான் சேமியா உப்புமா, சேமியா கிச்சடி.